அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கு கிறிஸ்பி பீஃப் பொட்டேட்டோ ஃபில்ட் பேட்டிஸ் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போமா? அதுக்கு இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டைமுக்கு டைம் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ வாங்க கிறிஸ்பி பேட்டிஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக சால்ட், சுகர், அதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக அவங்களுக்கு பட்டரும் ஆட் பண்ணிடலாம். பட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா பட்டரோட டெம்பரேச்சர் கோல்ட் ஆயிக்கணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் நான் இதுக்கு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வாட்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1/2 ஆட் பண்ணிடலாம். ஹாஃப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஹாஃப் ஆட் பண்ணிடும். இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். உங்களுக்கு அதை பார்த்து நான் செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா திக் டவுன் ஃபார்ம் ஆகின அப்புறம் ஒரு 2 to 3 minutes நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பெட்டிஸ்ட் டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்த அப்புறம் நான் இது ஒரு 30 minutesக்கு மாதிரி அப்படியே வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வைங்க. அப்போ தான் டவ் சாஃப்ட் ஆகும். இதுக்கு மேலே வெட் க்ளாத் கவர் பண்ணி ஒரு 30 minutesக்கு வைங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் ஃபில்லிங்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பேன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் சூடாகி வந்த பிறகு அதுக்கு நான் பீஃப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பீஃபெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வந்த பிறகு நான் கார்லிக் பேஸ்ட், அதோட கொஞ்சம் ஆனியன், அதோட டொமேட்டோ, சில்லி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் ஒரு 2 minutesக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கியூமின் பவுடர், டர்மரிக், அதோட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட உங்களுக்கு ஆப்ஷனல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கொள்ளும். ஆல்சோ சால்ட் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் நான் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். வாட்டர் ஏன் ஆட் பண்ணிக்கிறேன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிட்ட ஓவர் திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் வாட்டரும் ஆட் பண்ணி பொட்டேட்டோவும் ஆட் பண்ணின அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் பொதுவாகவே இது மாதிரி ஸ்பைசஸ் அது மாதிரி ஆட் பண்ணிக்கிட்ட ஃப்ளேம் எப்போவுமே லோவில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் கூட பர்ஃபெக்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். ஒரு 2 minutesக்கால குக் பண்ண வச்சுட்டு அதோட ஃபில்லிங்ஸை ஓரமாக வச்சிடுங்க. ஓகே, ஸோ இப்போ 30 minutesக்கு போகிறோம். நாங்கள் இப்போ பெட்டிஸ் செஞ்சு அதை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இதை ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாகிக்கும். அப்படி இல்லைன்னா பிகினர்ஸும் பார்க்குறவங்க இருந்தால் ஸோ இந்த ஸ்டெப் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாகிக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டு போகிறோம். நான் இதை தின் லேயராக தட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதோடு நான் ஃபில்லிங்ஸையும் இதை மாதிரி வச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பெட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா பெட்டிஸ் செய்கிறதுக்கு அதில் கட்டாசி இருக்குது. ஸோ அது அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அதையும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கட்டாசி இல்லாமல் ஃபுல்லாகவுமே ஹேண்ட்மேடாகவே செய்ய போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நான் எப்படி செய்கிறேன்னு காட்டிக்கிறேன். உங்களுக்கும் பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ நான் இதை கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பெட்டிஸையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே பெட்டிஸ்க்கு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இக்கொன்னும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஆகிச்சின்னா உள்ளுக்கு இருக்கிற கரீஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டிஸோட ஓரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணுமெண்டா இது மாதிரி நல்லா ஏர் டைட்னர் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ நான் ஆயில் எல்லாம் நல்லாவே ஹாட் ஆகின அப்புறம் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு இறக்கி கொள்ளணும் ஆயிலேருந்து. இதுக்கு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றாவது லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணினேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக்கிட்டு நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இது மாதிரி கிறிஸ்பியான பெட்டிஸ் வேணும்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டான இந்த மாதிரி கிறிஸ்பியான பெட்டிஸ் செஞ்செடுக்கணும். ஸோ வீடியோவிலே விளங்கும் உங்களுக்கு பெட்டிஸ் எவ்வளோ கிறிஸ்பி ஆகிக்குதுன்னு.
ஓகே. ஸோ இந்த வீடியோட என்ன செய்ய டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு காட்டும். ஓகே, பை பாய்.